இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அன்னைக்கு அமாவாசை பிரேயரில் எடுத்த ஒரு 3 காரியத்தை மாத்திரம் அவர்கள் மத்தியில் சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் இந்த காரியத்தை சொல்லலாம் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. என்னால் முடிந்த அளவுக்கு சுருக்கி கொஞ்சமாக சொல்கிறேன். அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள உங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்ன செய்தார்? யோசுவாவை எனக்கு காண்பித்தார் என்று இந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த ஒரு தரிசனத்தை காண்கிறார். அப்பொழுது யோசுவாவை கர்த்தர் அவனுக்கு அந்த தீர்க்கதரிசியை காண்பிக்கிறார். அங்க அந்த தரிசனத்துல காணப்படுகிறது என்னன்னா, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக இந்த யோசுவா நிற்கிறான். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக யோசுவா நிற்கிறான். அவனுடைய வலது பக்கத்துல இன்னொருத்தன் நிற்கிறான். அவன் தான் யாரு? சாத்தான். எங்க நிற்கிறான்? வலது பக்கத்தை நிற்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு விரோதம் செய்யணும்னு நினைக்கிறான். விரோதம் செய்யணும்னு தீர்மானத்தோடு அவன் வலது பக்கத்தில் நிற்கிறான். அல்லேலூயா. முன்பாக தேவதூதன், ஆனா வலது புறத்துல யார் இருக்கிறாங்க? சாத்தான் இருக்கிறான். யாருக்கு விரோதமாக? ஒரு பிரதான ஆசாரியனுக்கு விரோதமாக நிற்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏன் எனக்கு மாத்திரம் பிரச்சனை, எனக்கு மாத்திரம் போராட்டம் என்று சொல்லி அநேக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஒன்று, உனக்கு முன்பாக கர்த்தரும் இருக்கிறார், உனது வலது பக்கத்தில் என்ன செய்யறான்? சாத்தானும் நின்று கொண்டிருக்கான். இவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நினைக்கிறாரு, ஆனால் இவன் விரோதம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு எதில தள்ளப்படுகிறோம்? இந்த யோசுவாவுக்கு முன்பாக ஏன் இவர் நிற்கிறான் சாத்தான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. பாருங்க, கர்த்தர் ரொம்ப அன்புள்ளவர். சாத்தானை பார்த்து சொல்றாரு, உன்னை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உடனே சாத்தான் என்ன பண்ண பாருங்க, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக ஏன் சாத்தான் வலது பக்கத்துல வந்து நிற்கிறான்? காரணம் இல்லாதபடி அவன் நம்முடைய பக்கத்துல வந்து நிற்கவே மாட்டாங்க. எந்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் விரோதம் செய்ய பிசாசு வலது பக்கத்துல வந்து நிற்க மாட்டான். இவன் பிரதான ஆசாரியன். இவன் வஸ்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மெல்லிய வஸ்திரம் தரித்திருப்பான். அவன் பலி செலுத்தும் பொழுது இந்த வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகும் பொழுது அதுக்குன்னு ஒரு வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது 12 கற்கள் பதிக்கப்பட்டதான ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படி பலவிதமாய் அவர்களுடைய வஸ்திரம் ரொம்ப சுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்யறாரு? இவன் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? அழுக்கா இருக்கு. அவன் சரியில்லை, பிரதான ஆசாரியன் தான், ஆனா வஸ்திரம் கரைப்பட்டு கிடக்கிறது. அதனாலதான் சாத்தான் விரோதம் செய்யும் பக்கத்துல வந்து நிற்கிறான். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறதுனால தான் நிறைய பிரச்சனையே வருது. நம்ம சொல்லி பார்க்கலாம். நான்லாம் சொல்லுவேன், விட்டுடுவேன் சொல்லி பார்க்கலாம். அவன் ஆத்துமாவுக்கு அவங்கவுங்க தான் உத்தரவாதி. ராபினுடைய ஆத்துமாவுக்கு ராபின் தான் உத்தரவாதி. பாவம் குழந்தை 9:30 மணிக்கு வருது சபைக்கு, இன்னும் செய்ததோ தெரியல. பாவம் குழந்தை, என்னடா பண்ண? உடம்பு சரியா? சரி பரவாயில்ல. சொல்லியிருந்தா நான் ஏதாவது வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல. எப்பயுமே உடம்பு சரியில்லை என்ன சொல்லு, நான் ஆட்டோ அனுப்பிச்சுடுறேன். சீக்கிரமா வரணும். உடம்பு சரியில்லைனாலும் சீக்கிரமா தான் வரணும். சரியா? சாகு போகிற நிலைமையில இருக்கிறவங்கள கூட கொண்டாந்து போட்டுடுங்க சர்ச்சில், நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? ஏன்னா கர்த்தருடைய ஆலயம் மிக மிக முக்கியம் வாழ்க்கையில. புரியுதுங்களா? ஆலயத்தை தேடுனாதான் உனக்கு எல்லா நன்மை, ஆலயத்தில் உண்டாகிற நன்மைகள் உனக்கு கிடைக்கும். நீ ஆலயத்தை சரியா தெரியலன்னா ஆலயத்தில் உண்டாகிற நன்மை உனக்கு கிடைக்காது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நன்மை ஒரு நாள் எடுக்கிற, எங்கெங்க போனா என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படி சொல்லி எடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை தெரியாத தப்பு பண்ணலாம், அதனால தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு இவன் ஆசாரியர், இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கான். இதனாலதான் என்ன செய்கிறது? பிசாசு அவன் பக்கத்துல வந்து நிற்கிறான். வாசிக்கலாமா?
அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இப்ப கர்த்தர் சொல்றாரு, இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரித்து எனக்கு அழுக்கு வஸ்திரத்தை களைய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன்கிட்ட இருக்கிற அந்த அக்கிரமத்தை என்ன செய்ய வேண்டுமா? நீக்க வேண்டும், களைந்து போட வேண்டும். இதெல்லாம் போட்டாதான் உன்னில் இருக்கிறத என்ன செய்த உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? அழுக்கு வஸ்திரம் இருக்கிறது. அவனோட வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க பக்கத்துல சாத்தான் எப்பொழுதும் உங்களுக்கு விரோதம் செய்யணும், உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எப்பொழுதுமே உங்கள் பக்கத்துல தான், வலது பக்கத்துல நிற்பான். வேற தூரம்லாம் நிற்க மாட்டான், உங்க வலது பக்கத்திலே வந்து நின்றுட்டு இருப்பான். சரிங்களா? என்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய அழுக்கு வஸ்திரங்களையும் நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு நீக்குவாரோ அன்னைக்குதான் என்ன செய்ய முடியும்? அவன் விரோதம் செய்ய முடியாதபடி கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் நாம் வர முடியும். இந்த சகருடைய வாழ்க்கையில இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் பிரதான ஆசாரியன், இவனை விட கர்த்தருக்கு மனதில்லை. அவனுக்கு விரோதம் செய்ய நிக்கிற அந்த பிசாசு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மனதில்லாதவராய் அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களை யாரு? தூதர்கள் நின்று கொண்டிருக்கார்கள். அவர்களை பார்த்து, இவன் மேல இருக்க அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடு, இவனுடைய அக்கிரமத்தை என்ன செய்ய? நீக்கிவிடு, இவன்றதை நீக்கிவிடுன்னு சொல்றாரு. அடுத்த ஒரு காரியத்தை, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக. முதல்ல என்ன செய்த? சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து, அவனுடைய சிரசின் மேல் வைத்து, தலையின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். ஒரு வஸ்திரம் அல்ல, நிறைய வஸ்திரம் இருக்குது. வேதத்துல எத்தனை வஸ்திரம் இருக்கு தெரியுமா? நிறைய பேத்துக்கு ஒரு சில வஸ்திரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல நமக்குன்னு வஸ்திரங்களை வச்சிருக்காங்க. ரட்சிப்பின் வசம். அப்பா இது போதும்பா ஐயா, இந்த ஒரு வஸ்திரம் இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு வந்தீங்க? ஐயோ தெரியாதே பாஸ்டர் அம்மா, சொல்லுங்கப்பா. தெரியாதா? பைபிள்ல படிங்க. பைபிள படிக்கிறதே இல்லை, அதனால தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. செல்லு டைம் கிடச்சுன்னா செல்லை நோட்டுங்க, புரியுதா? செல்லை நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி செல்லை நோண்டக்குள்ள உங்களுக்கு என்னென்ன வஸ்திரம்னு வரும், எத்தனை கிரீடம் வரும், இங்கே இம்மையில் இருக்க மறுமையில் என்னெல்லாம் அனுபவிப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லைம்மா தம்பி, வாய்ப்பே இல்லை. நீங்களாம் வாலிபுலன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. பைபிளை படிச்சிருக்கணும்ப்பா, நல்லா படிக்கணும். எத்தனை வஸ்திரம் இருந்தால் தானே அதை தானே நீ கேட்டு வாங்க முடியும், புரியுதாப்பா? நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வஸ்திரங்களை தருவார்கள். அப்போ என்னென்ன வஸ்திரத்தை வாங்கி கொள்ளணும், அந்த வாங்கி கொண்டாதான் அதை உடுத்தி கொண்டு மணவாளனை சந்திக்க முடியும், இல்லைன்னா சந்திக்கலாம் முடியாது. இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம்னு வச்சிங்களேன், எஸ்ராவுக்கே கல்யாணம் வச்சிங்க, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரே ஒரு பட்டு சேலை மாத்திரம் வாங்கி கொடுக்குறான். நியாயமா கல்யாணத்தை கட்டிட்டு வான்னு சொல்லி வாங்கி கொடுக்குறான். அட பாவி, அவங்க வீட்டில் என்ன திட்டுவாங்கன்னு நினச்சிங்க? சரியான கஞ்சம் பிடிச்சவன் அவன். இல்லை, நல்ல பையன், அவன் நிறைய வாங்கி தருவான். நான் சொல்கிறேன், சும்மா அவன் திட்டமாட்டான்றதுக்காக அவன்கிட்ட சொல்கிறேன். அப்போ கல்யாணத்துக்கு ஒரே ஒரு சேலை வாங்கி கொடுத்தா போதுமா? என்ன வேணுங்க? இன்னைக்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 2000, 3000, 5000 ஒரே ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. இது கல்யாணத்துக்கு போடுறது தைக்கிறது, இது 3 மாதத்துக்குள்ளே இது உப்பிடும். அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தை பெற்றுச்சுன்னா இன்னும் உப்பிடும். அது ஒரே டைம் தான் போட முடியும், இல்லை 2 டைம் தான் அந்த ஜாக்கெட் போட முடியும். 5000 ரூபா கூலி மாப்பிள்ளை தரணும். டே சேர்த்து வச்சுக்கோ. அது ஜாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட 2000 கூலி, 3000, 5000 கேட்குறாங்க பொண்டாட்டி. சரியா? கல்யாணம் பண்ணா அப்போ சொல்கிறேன். அப்போ கூலிக்கு மாத்திரம் இவன் ஒரு பட்டுப்படவை வாங்கினா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இவன் கூலி கொடுக்கணும். உள்ள கட்ட பாவாடை தரணும், எல்லாம் செட்டாக வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா இவன் என்ன செய்வாங்க? சிரிக்கடிச்சிருவாங்க. இவனுக்கு போய் பொண்ணு தரலாம், கேன்சல் பண்ணுடா,
கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இந்த பட்டு சேலை நிமித்தமா கேன்சல் பண்ணிடுவோம். மரியாதையை போய் சேர்த்து வச்சுக்கோ. எவ்வளோ சம்பாதிக்கிறியோ, நீ சாப்பிட்றியோ சாப்பிட்லையோ, உன் கல்யாணத்துக்கு உன் மனைவிக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி இப்பயே கற்பனை பண்ணி சேர்த்து வச்சுக்கோ. இதே தான் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ சபைக்கு வரோம் போகிறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீ வருவதற்கு ஒரு திட்டம், நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களா இந்த இடத்துல இருந்து நீங்க கடந்து போக வேண்டும். இங்க சொல்றாரு, அவன் வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சு போடு. இப்ப பரிசுத்தமான சுத்தமான பாகை அவன் தலை மேல் வைக்கிறார்கள். அது மேல் அவன் சிரசின் மேல மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு என்ன செய்றாங்க? அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து. அப்ப இதுவரைக்கும் அவன் என்ன செய்யட்டான்? எங்கேயோ ட்ராக் மாறி போயிட்டான். நான் அன்னைக்கு பார்த்தேன், ட்ராக்ல போயிட்டு இருந்த ட்ரெயின் வழி தவறி பக்கத்திலே ரோடு அதில் ஓடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இது எங்க என்ன செய்ய முடியும்? நிப்பாட்ட முடியும்? எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் என்ன செய்றாரு? அந்த ட்ராக்ல இருந்து எப்படி தவறி அந்த ட்ரெயின் ஓரமா ஓடுதுன்னு தெரியல. பக்கத்துல ரோடுன்னா ஓடிடலாமா? அது ஓடுது. இன்னைக்கு அதே பிரதான் யோசுவா பிரதான ஆசாரியன். இவன் ஜனங்களுக்காக துறப்பில் நிற்க வேண்டியவர், ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் பேச வேண்டியவன், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியவன். ஆனால் சேனைகளை கர்த்தர் உரைக்கிறது என்றால், நீ என் வழிகளில் நடந்து உன் காவலை காத்தால் என் ஆலயத்தில் நியாய விசாரிப்பாய், என் பிரமாணங்களையும் காவலையும் காப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுதற்கு உனக்கு என்ன செய்வேன்? இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். யாரெல்லாம் கர்த்தருடைய வழிகள் நடந்து அவருடைய காலை என்ன செய்றாங்க? அவருடைய காவலை காக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயத்தில் நியாய விசாரிக்கப்படும். என் பிரகாரங்களில் என்ன செய்வாங்க? நீ இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. நான் உனக்கு இந்த ஆலயத்தில் உலாகுறதற்கு இடம் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. நீ பிரதான ஆசாரியர் இருக்கலாம், இல்லை விசுவாசியா இருக்கலாம், 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியா இருக்கலாம். நீ கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறாயா இல்லையா? அதுதான் முக்கியம். காத்து நடந்தால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆலயத்தில் என்ன செய்வார்? உலாவுறதற்கு உனக்கு இடம் உண்டாக்குவார். நீ அங்கே அப்பதான் அங்கே பரலோக ராஜ்யமாகி அந்த ஆலயத்தில் நடக்க முடியும். இப்பொழுது இதை நான் சொல்லிட்டேன். இதை ஒரு நாள் என்ன செய்ய 7வது வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு எடுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற விரோத செய்ய பிசாசு நிற்கிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நிற்கிறாரு. ஆனால் பிசாசு எதெல்லாம் விரோதம் செய்ய நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதம் செய்யும்படியாக வந்து நிற்கிறான் என்று சொல்லியிருக்குது. வாசிக்கலாமா? கடகடன் வாசிங்க, நான் சொல்லி முடிச்சறேன். ஏவி விடுறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதம் செய்ய பிசாசு என்ன செய்றான்? தாவீதை ஏவி விடுறானா. எப்படியாவது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாய் ஏழுவிடா. இந்த வசனத்தை நேற்று ஒரு ஊழியக்காரர் சொன்னார். எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்டீங்களா? இந்த வசனம் சொல்ல தந்தாங்க, கேட்டியம்மா? விரோதம் செய்யும்படியாய் கர்த்தர் பிசாசு நிற்கிறான். இஸ்ரவேலை போய் தொகையிடு. எவ்வளவுதான் இருக்கட்டும், அவதான் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த வேலையை மாத்திரம் பார்க்க வேண்டியது தானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்றாங்க? தொகையிடு அப்படின்னு சொல்லும் பொழுது விரோதம் செய்றான். இதனால கர்த்தருடைய கோபம் என்ன செய்தது? ராஜா மேல வந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள்ல அநேகரை என்ன செய்ய கொன்று போடும்படியா வாதைய கர்த்தர் என்ன செய்தாரு? அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பாவி ஜனங்கள் செத்துமடைய. நானும் என் வீட்டாரும் தான் பாவம் செய்த ஆண்டவரை, இந்த ஆடுகள் என்ன செய்துன்னு கேட்பார். தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ளாக விரோதம் செய்யணும்னா இங்க எல்லா பக்கத்துலையும் நிற்பான். ஹல்லேலூயா. எல்லாருடைய பக்கத்தில் நிற்பான். நீங்க அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க நிமித்தம் சபையில ஆசீர்வாதம் கெட்டு போயிடும். அதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுங்க. அவன் எப்பையும் எப்படியாவது அவனுக்கு செய்தது தொகையிடுன்னு சொன்னான், அவ்வளவுதான். ஆனா யோசுவா அங்க வந்து யோவாப் என்ன செய்தாரு? பாதி பேத்த கணக்கிட்டான், பாதி பேத்த கணக்கில். அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய கோபம் வரும்னு சொல்லிட்டு. அதனால அவன் என்ன செய்த? ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் காட்டுறான். ஆனாலும் கர்த்தருடைய கோபம் வந்தது. இன்னைக்கு விரோதம் செய்யும்படியாய் நிற்கிறான்.
யோபுடைய வாழ்க்கையில விரோதம் செய்யும்படியாய் கடந்து வந்தான். 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்துல அவனுக்கு என்ன செய்தா? விரோதம் செய்வேன், அவன் கர்த்தருடைய சாட்சியை கெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்றாரு? அவனை குறித்து சாட்சி கொடுக்க, அந்த சாட்சியை கெடுக்க வேண்டும் என்று விரோதம் செய்யும்படியாய் பிசாசு சாத்தான்கிட்ட போய் அனுமதி கேட்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒப்பு கொடுத்தாலும் அவன் என்ன செய்தான்? தன் நாவினாலும் இருதயத்தினாலும் அவன் தேவனை தூசிக்காதபடினால அவன் என்ன செய்தான்? கர்த்தர் அவன் பட்சத்திலே நின்றார். மறுபடி அவருடைய சரீரத்தை பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சான். அப்பயே ஆண்டர்கிட்ட போய் நிற்கிறான், பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டர் கொடுத்தாரு. ஆனா உன் ஜீவனை எடுக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறாரு. அப்பையும் அந்த யோபுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கிறான். நன்மை பெற்ற நாம் தீமை பெறாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த வார்த்தையின்படி தான் மறுபடி இரட்டத்தனையான நன்மைகளை கத்த தருகிறார். இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையாகவே வஸ்திரம் அழுக்கப்படாதபடி அக்கிரமம் இல்லாதபடி இருக்கிறாங்களோ அவங்க பட்சத்தில் அவங்களுக்கு முன்பாக கத்த நின்று கொண்டுதான் இருப்பார். வலது பக்கத்துல சாத்தான் விரோதம் செய்தாலோ என் ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நம்ம பக்கத்துல பிசாசு நின்றாலும் விரோதம் செய்ய நின்றாலும் உனக்கு முன்னாடி கத்தர் உன்னை சரியான வழியில நடத்த வேண்டுமானால் கத்தர் உனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது மாத்திரமல்ல, ஒரு சில காரியங்களை சொல்ல. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38 39வது வசனத்தை வாசிக்கலாமா? நிலம் உலகம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாதவர்களுடைய களைகள் பொல்லாதவருடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அவைகளை விதைக்கிறவன் சத்துரு பிசாசு. பிசாசு உலகத்தின் முடிவு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள், அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஹல்லேலூயா. இங்க நல்லா வாசிக்கிறோம். எத்தனை பேர் நீங்க எடுத்துட்டீங்க? 38வது வசனம், நிலம் என்றது உலகம். இந்த உலகத்துக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நம்ம எல்லாம் என்ன செய்யக்கார்? கத்த நல்ல பிள்ளைகளாக தேவ ராஜ்யத்தின் புத்திரராக நம்மை கத்தர் என்ன செய்யக்காரு? தெரிந்து கொண்டனால தான் நாம் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள பிசாசு என்ன செய்யறானா? கலைகளை பொல்லாங்க என்ன செய்யறான்? விதைக்கிறான். கலை என்பது பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். நல்லா இது புரிஞ்சுங்க. உனக்கு புரியுதா புரியலன்னு தெரியல. நிலம் என்பது உலகம், நல்ல விதை என்பது உண்மையான விசுவாசிகள், கலைகள் என்பது பொல்லாங்குடைய புத்திரர்கள். அது எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும், எதையாவது குறை சொல்லிட்டே இருக்கும், நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தேவன் மேல ஒரு பற்றுதல் இருக்கு. ஆலயத்தில் தான் உட்கார்ந்துருக்கோம், அது புத்தியெல்லாம் எங்கேயோ இருக்கும். அது பொல்லாங்களுடைய புத்திரர். அடுத்தது, அவைகளை விதைக்கிறவன் சத்துரு என்ன செய்தா? அந்த களைகளை சத்துரு விதைப்பான், பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. இன்னைக்கு பிசாசு என்னதான் களைகளை விதைத்தாலும் நமக்குள்ள அந்த களைகள் என்ன செய்யக்கூடாது? வளராதபடியே அதுக்கு என்ன செய்ய வேண்டுமா? நான் மருந்து போட்டு அதை தூக்கி போடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்து இது தேவையில்லாத களைகள் இருக்குதுன்னு பிடுங்கி எரிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நல்ல விதையும் நீ கேட்ட வசனத்தையும் பிசாசு என்ன செய்வான்? எடுத்து போட்டு விடுவான். களை என்ன செய்யும்? நெருக்கும். அந்த களை இந்த பயிர் வளராதபடி தடுத்து போட்டுரும். உனக்குள்ள கர்த்தருடைய வசனம் இந்த வேலையில விதைக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் பிசாசு என்ன செய்வான்? உனக்குள்ள கதை, இவங்க ஏதோ ஒன்று கொத்துற மாதிரி இருக்குது, இவங்க ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று போட்டு தாக்குற மாதிரி இருக்குன்னு நினைச்சாலே உனக்குள்ள யார் வந்துட்டான்? பொல்லாங்களுடைய புத்திரன் பிசாசு களையை விதைக்கிறான். என்னைய தான் அடிக்கிறாங்க, என்னைய தான் திட்டுறாங்க, என்ன சரி பண்ணாதான் அவங்க ஆவியான பேசுறாருன்னு நீ நினைச்சினா உனக்குள்ள பிசாசு களைகள் விதைக்கவே முடியாது. உனக்குள்ள இருக்கிற அந்த விதைய அல்லது உனக்குள்ள வளர்ந்து கொண்டு வருகிற அந்த செடியை பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் ஊற்றி வளர்ப்பார், நீ பலன் கொடுக்க முடியும். என்னைக்கு உனக்குள்ள களைகள் விதைக்கப்படுகிறதோ அன்னைக்கு இடம் கொடுக்கிறாயோ உனக்குள்ள பலன் கொடுக்காத முடியாது, நெரிக்கப்படும். இப்படியே நெருக்கி போட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் முடிவு சீக்கிரமாய் வருகிறது. தேவ தூதர்கள் அறுக்கும்படியாய் வரும் பொழுது ஒரே செடி, சட்டிக்குள்ள என்ன இருக்கு? செடியும் இருக்கு, களைகளும் இருக்கு.
வெளியே போனீங்கன்னா ஒரு மிளகாய் செடி, அது காய்க்க ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப நாள் காய்க்கும். அதை நான் தான் வச்சேன். அது எல்லாரும் தொட்டு தொட்டு அது என்ன செய்யுது, வியாதி வந்துருச்சு அதுக்கு. நானும் அதை உடைச்சு விட்டேன். அதுக்கு நடுவில் இன்னும் செடிகள் வருது. அதெல்லாம் பிடுங்கினாதான் இது கனி கொடுக்க முடியும். அதெல்லாம் நான் பிடுங்காதது சரி போனா போதுன்னு விட்டான்னு வச்சிங்களேன், இது என்ன செய்யும், இது இன்னும் 6 வருஷம் ஆனாலும் அது கனி கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கா. நமக்குள் களைகள் விதைக்கப்படாதபடி நாம் தான் அதை பிடுங்கி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிடுங்கி எறிய ரெடியா இருக்கீங்க? பிசாசு விரோதம் செய்ய உன் பக்கத்துல தான் நிற்பான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. உனக்குள்ள பரிசுத்தம் இருக்குமானால், உனக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்குமானால், உனக்குள்ள சத்தியம் இருக்குமானால் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் உனக்காக உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையை கூட நீக்கி போட்டு உன்னை சத்துருவின் கையில் ஒப்புக்கொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பா. ஹல்லேலூயா. அதே 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு, இதெல்லாம் எடுத்து போட்டுட்டாதான் என்னால வளர முடியும், கத்தர்காய் கனிக்க எடுக்க முடியும் என்று சொல்லி அவன் வளருவானால் அவன் தேவ புத்திரனாய் இருக்க முடியும். ஆனால் வசனத்தை கேட்டுட்டு அவனுக்கு உணர்வே இல்லை, அதை தப்பு ரைட்டு என்று திருத்திக் கொள்ள அவனால முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பொறுக்கி போடும்படியே பிசாசு வந்துடுவான். அப்புறம் எங்கங்க நீ விசுவாசியா இருக்க முடியும்? நல்லா தெரிஞ்சுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜெபம் அப்படின்னு சொல்லக்குள்ள, ஆராதனை சொல்லக்குள்ள உங்க கண்கள் மூடி இருக்கணும். ஆராதனை செய்யக்குள்ள உங்க கண்கள் மூடிதான் இருக்கணும். ஜெபம்னு சொல்லிட்டாலே உங்க கண்கள் மூடிதான் இருக்கணும். நீங்க ஆட்டாவது பேசிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அது நீங்க ராஜ்யத்தின் புத்திரராகவே இருக்க முடியாது. வேஸ்ட்டுங்க, நீங்க வர்றது வேஸ்ட்டு. அங்க வந்தோன்னா, அக்கா இது எந்த கடையில வாங்கின, நல்லா இருக்கே, அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பேசு. சுண்டல் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அப்போ பேசு. இந்த கடை இது எந்த கடையில் வாங்கினேன், எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரேட்டு, இந்த செயின் ரேட்டு, கொலுசு ரேட்டு எல்லாத்தையும் வெளியே போய் பேசுங்க. வீட்டுக்குள்ளே போய் இங்கே சர்ச்சுக்குள்ளே பேசு. இங்கே சர்ச்சுக்குள்ளே ஆராதனை நடத்தும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது நீ 2 பேர் பேசி, நான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னை பார்க்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நான் தியாகம் பண்ணி தான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு பேசுகிறேன். என்னைய பார்க்குற நேரத்தில் நீ பக்கத்தில் பேசினா நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, என்னை ஏதோ அவன் பேசி கிண்டல் பண்ணி சிரிக்கிறான்னு நினைப்பேன். உண்மையாக நான் அதை தான் சொல்ல முடியும். நீ சிரிச்சின்னா என் மனம் இங்கே அப்படியே பற்றி எரியும், கர்த்தருடைய கோபம் மேலே வரும். தயவு செய்து நீ பேசுறீங்க, சிரிக்கீங்க, எல்லாம் செய்யுங்க, ஆலயம் முடிஞ்ச பின்னாடி உங்களுடைய காரியத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஆலயத்துக்குள்ள தயவு செய்து நீங்க பேசுனீங்கன்னா ஒன்னொரு டைம் நான் சொல்லுவேன், மைக்க பிடிச்சு சொல்லுவேன், தயவு செய்து எழுந்து போயிடுன்னு சொல்லிடுவேன். எனக்கு அப்படிப்பட்ட இருக்கிற நாத்துகளையும் இருக்கிற ஆத்துமாக்களை கெடுக்கிறவர்கள் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுங்க, உங்களை சரியா நடத்திட்டேன்னா நான் கண்ண முடிச்சாலும் நீங்க கர்த்தருக்காக ஓட முடியும். வேற எதுக்கா இல்லைங்க, உன்கிட்ட வர ஆதாயத்துக்காக நான் ஊழியம் செய்ய இல்லை. ஆனா உன்னுடைய ஆத்துமா விளையாடப்பட்டது, அதை நான் செத்துட்டேன்னா கூட நீ என்ன செய்வ, அந்த வசனத்தை பிடித்து கூட ஆண்டருக்காக ஓட முடியும். அதுக்காக தான் நான் கண்டிஷன் பண்றேன். புரியுதா? நேசிக்கிறவர்களோ கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு கர்த்தர் சிட்சிக்கிறார் என்று சொல்லுவது போல, கர்த்தர் இந்த மந்தை என் கையில கொடுத்துருக்கானா நான் கடிந்து கொண்டு சிட்சிப்பேன். ஏற்றுக்கொள்றதை ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய, ஏன்னா வசனம் தேவனுடைய வசனம், அதை கேட்டு உணர்வடையாது இருக்கிற பொழுது பிசாசு என்ன செய்யறான், தன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை எல்லாம் பறிச்சு. ஏன்னா அவன் விரோதம் செய்யணும். நீ கடவுளுக்காக கனி கொடுக்க கூடாது, கடவுளுடைய பிள்ளையா இருக்கக்கூடாது. அதுதான் அவன் செய்யற காரியம். அடுத்தது ஒரு காரியத்தை விரோதம் செய்ய எழும்புகிறான். வித்தியாசத்தை கண்டுபிடிச்சுக்குங்க. கண்டுபிடித்து கொண்டு நீங்க நடக்கணும்ன்றதுக்கு தான் 2 வழி உனக்கு முன்னாடி இருக்கும். அந்த வழியை எதை நீ தெரிந்து கொள்ளலாம். சரியா? அதுக்காக தான் நான் இப்போ வசனத்தை சொல்லித்தரேன். வேற எதுக்காக இல்லை. உன் தலையில எந்த ஒரு ஓட்டமும் ஓடாத வேண்டாம். வசனத்தை கேளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42வது. இது அடுத்த வாரம் எடுத்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒரு பிள்ளையை அசுத்த ஆவி பிடிக்கிறது, அந்த உடலை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடலை கெடுத்துட்டு இருக்குதுங்க. இந்த உடலை கெடுக்கலன்னா, நான் அதுக்கு தான் சொல்றேன், வாலிப பிள்ளை, நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன். நீங்க உங்க பிள்ளை அப்படின்னு நீங்க எப்பயும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கும் கர்த்தர் என்ன செய்றாரு, என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்து எல்லாத்தையும் கண்டிஷன் பண்றாரு. அது ஆத்மாவை தப்பிச்சிச்சுன்னா அது பரலோகத்துக்கு போயிடும். தப்பு விக்கல, முரட்டாட்டம் பண்ணுதுன்னா அது நரகத்துக்கு போயிடும். அதை என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்ல வேண்டியது உன் கடமை, சொல்லு. கேட்கறதும் கேட்டு உணர்வடையதும் அவங்களுடைய கையில தான் இருக்கு. அவன் ஆத்துமாவுக்கு அவன் தான் உத்தரவாதி ஒழிய வேற யாரும் உத்தரவாதி தான் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இங்க உட்காந்துருக்க வாலிப பிள்ளைகள் அவங்க ஆத்துமாவுக்கு அவங்க தான் உத்தரவாதி. அவங்க தான் வசனத்தை கேட்டு பலப்படணும். இங்க ஒரு வாலிபனை அவன் சிறு வயதுல இருந்தே அந்த அசுத்தாவி அவனை கீழே தள்ளுது, தீயில தள்ளுது, அவனை வேதனைப்படுத்த, அவனை எப்படியாவது அவனை அழிக்கணும்னு நினைக்குது. ஆனால் ஒரு நாள் இயேசு இடத்துல அந்த தகப்பன் அந்த பிள்ளையை கூட்டி வரும் பொழுது அப்பையும் அலக்களிக்குது. இன்னைக்கு உடலுக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய் பிசாசு போராடி கொண்டு தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? இதோ சாத்தான் 12 வருஷமாய் கட்டியிருந்த 12 வருஷமாய் கட்டியிருந்த 18 வருஷம் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆ, ஆபிரகாமின் ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார். அது ஒரு தேவ பிள்ளை. இவள் யார் என்று சொன்னா ஆபிரகாமின் குமாரத்தி தான். இவள் ஆலயத்துக்கு வந்து போகிறவள் தான். ஆனால் இவளை 18 வருஷமாய் பிசாசு கட்டி வைத்திருந்தான். அவளுக்கு விரோதமாய் அவ எப்பயும் நிமிர்ந்து பார்க்கவே கூடாது. அவ கர்த்தருக்காக நிமிர்ந்து பார்க்க கூடாது, வானத்தை பார்க்க கூடாது, தேவனை பார்க்க கூடாது, தேவனுடைய மகிமையை பார்க்க கூடாது. பன்னி மாதிரியே கீழே பார்த்துக்கிட்டே இருக்கணும். பன்னி எதை தான் பார்க்குங்க? மனித கழிவை தான் பார்க்கும். அது தின்றதுதான் அதுக்கு பிரதானமே. அதோட சரி, அது ஒரு நாளும் வானத்தை பார்க்காது. பார்க்கும். எப்போ பார்க்கும்? அது உயிர் போற நேரத்துல பார்க்கும். ஐயா, எவ்வளோ அழகா இருக்க வானம், இது இவ்வளோ நாள் என்னால பார்க்கவே முடியலையே அப்படி சொல்லி கடைசியா வானத்தை பார்க்கும். அப்ப என்ன செய்வோம்? கல்லெடுத்து அது கழுத்துல குத்தி சாவடிச்சிருவோம். புரியுதுங்களா? அது பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு பார்த்து என்ன பிரயோஜனம்? அதே போல இந்த ஆபிரகாம் குமாரத்தி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போகிற மகள் தான் 18 வருஷமாய் பிசாசு அவளுக்கு விரோதம் செய்ய முடியும் அவளை கட்டி வச்சிருக்கான். அவள் கூனியா இருந்தான். என் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போனாரு. இவளுடைய இருதயம் நல்லா இருக்கு, ஆனா அவளுக்கு பிசாசு என்ன செய்தான்? கட்டி வைத்திருக்கா. என் ஆண்டவர் பார்க்கிறாரு. அவள் ஒரு நேரம் நினைச்சிருப்பா, இதுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும், பிசாசு எனக்கு விரோதம் செய்யறான்னு நினைச்சிருப்பா. அதனாலதான் கர்த்தர் அந்த ஆலயத்துக்கு போய் அவருடைய கட்டை அவிழ்த்துறா. அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அநேகர் பிரச்சனை பண்றாங்க, ஓய்வு நாளும் கர்த்தர் இவள் ஆபிரகாமின் குமார்த்தி என்று கட்ட அவிழ்த்துட்டா. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கட்டுகளை கர்த்தர் அறுக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கா. எப்படி யோசுவோடைய அழுக்கு வஸ்திரத்தை கர்த்தர் களைந்து போட்டாரோ அதே போல ஒன்று வாழ்க்கையில கட்டி வைத்திருக்க. நீ கர்த்தருக்காக நிமிர முடியாதபடி, கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் என்ன செய்வாரு? அவிழ்த்துறா. உனக்கு பிசாசு விரோதம் செய்யறான், ஆனா கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்கிறவர். நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? பிசாசானவன் அவன் இருதயத்தை ஏவினான். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் இயேசு அறிந்தார். பரவாயில்லப்பா. அதுக்கு பின்னாடி அவன் துணிக்கு அந்த அப்பத்தை வாங்கின உடனே மறுபடியும் பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான்னு சொல்லியிருக்க வசனம் பாருங்க. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லப்பா. இல்லம்மா, அது இல்லம்மா. பிசாசு 27வது அந்த துணிக்கையை 27 அந்த துணிக்கையை 27வது வசனம். அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். ஆலயத்துக்குள்ள எங்க இயேசுவோடு இருக்கிறாங்க, திருவிருந்து எடுக்கிறார். இப்ப திருவிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறாரு? ஆண்டவரே தம்முடைய சீசர்களுக்கு திருவிருந்து கொடுக்கிறாரு. நல்லா கவனிச்சிங்க. திருவிருந்து எடுக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அபாத்திரராய் எடுத்துறாதீங்க. இங்க என்ன நடக்கிறது?
ஆண்டவர் திருவிருந்து கொடுக்கிறார். அவர் கடைசி அந்த திருவிருந்தை நடத்திட்டு அதுக்கு மேல சிலுவையில் அறைய போகிறார்கள். அப்ப ஆண்டவர் கொடுக்கும் பொழுது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறான். அப்ப இவனும் சொல்றான், நானும் ஆண்டவரேன்னு சொல்றான். அப்ப அவர் நீ சொல்றபடித்தான் சொல்றார். 3 தடவை சொல்லுவார். ஆனா அவனுக்கு உணர்வடையல. புரியுதுங்களா? ஆனால் அந்த திருவிருந்துல துணிகரமாய் உட்காருவான். உட்கார்ந்து ஆண்டு கையில அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி என்ன செய்வான்? உட்கொண்டு ஏற்கனவே பிசாசு என்ன செய்யறான்? யூதாஸ் காரியத்துல அந்த மறுபடியும் அந்த 2வது வசனத்தை வாசிங்கப்பா. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் ஏற்கனவே அவன் இருதயத்துக்குள்ள ஏவி கொண்டே இருக்கிறான், தூண்டி கொண்டே இருக்கிறான் பிசாசு. இவன் இதோடையே அவன் என்ன செய்யறான்? திருவிருந்து எடுக்கிறான். திருவிருந்து எடுத்தனாலதான் மறுபடி வேதம் சொல்லுது, பிசாசு என்ன செய்தாரு? அவனுக்குள்ள புகுந்தான். புகுந்த உடனே இப்ப என்ன செய்யறான்? இயேசு சொல்றாரு, நீ செய்யற சீக்கிரமா போய் செய்ப்பான்ட்டார். ஆண்டவர் சொல்லும் பொழுதே வசனத்தை கேட்டு உணர்வு அடைஞ்சிருந்தா இவன் ஒரு வேளை இவனுக்கு வருகிற அந்த ஆக்கினையிலிருந்து இவன் தப்பித்துக் கொள்ளிருக்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா வசனத்தை கேட்கிறான், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறான். அவனுக்குள்ள அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மனசுல பிசாசு என்ன செய்யறான்? பக்கத்திலே தான் நின்றுட்டு இருக்கிறான். இப்ப என்ன செய்யறான்? ஒண்ணு ஏவி விடுறான், டேய் நீ போய் அவனை ஆண்டவரை காட்டி கொடு அப்படி சொல்லி ஏவி விடுறான். இவன் என்ன செய்யறான்? அதுக்கு சம்மதிக்கிறான், பிசாசுக்கு சம்மதிக்கிறான். அப்புறம் திருவிருந்த வாங்கின உடனே பிசாசு என்ன செய்தான்? வலது பக்கத்தில் நின்னவன் விரோதம் செய்து ஏவிட்டே நம்பருங்க. இப்ப எங்க வந்துட்டான்? டக்குனு அவன் உள்ளத்துக்குள்ள உடலுக்குள்ள போயிட்டான். நல்லா தெரிஞ்சுக்க, இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, பிசாசு உன் பக்கத்தில் நிற்பான். நீ இடம் கொடுத்தாதான் அவன் உள்ள புகுவான். யூதாஸ் காரியோத் இடம் கொடுத்தான், அவனுக்குள்ள புகுந்தான். இப்ப ஆண்டு சொல்லிட்டாரு, நீ செய்யறத செய்டா, சீக்கிரமா போய் செய்டான்ட்டார். இப்ப ஆண்டருக்கு தெரியும், ஆண்டு தடுக்கலாம் மாட்டார், செய். பின்பாக தான் தெரியுது, இவன் பிறவாது இருந்தால் நலமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும். விரோதம் செய்ய உன் பக்கத்தை தான் நிற்பான். தயவு செய்து எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு முன்னாடி இருக்கார். அவர் உன் அழுக்கு வஸ்திரங்களை நீக்கும்படி இருக்கிறார். ஆனால் உனக்கு விரோதம் செய்யும்படி வலது பக்கத்தில் இருக்க பிசாசு யார் என்பதை நீ சரியாய் அறிந்து கொண்டாய் அவனை மேற்கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் 5:3. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடையதா இருக்குது, சாத்தானா இருக்குது. அல்லேலூயா. இங்க பவுல் இப்படியாய் சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கொட்டுகிற சாத்தானுடைய தூதனை போல இருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான. அப்ப அந்த மனிதனை என்ன செய்து பாவத்துக்குள்ளாக தள்ளுறது மாத்திரமல்ல, அவனுடைய வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. பவுல் 3 முறை ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இது ரொம்ப கொட்டுது ஆண்டவரே, என்னால தாங்க முடியும். ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும் பண்ணிட்டார். ஏன் பாஸ்டர்மா அங்க அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் மாத்தி அவருக்கு புதிய பாகையெல்லாம் போட்டு வஸ்திரத்தெல்லாம் கொடுத்தாரு, இங்க பார்த்த ஏன் பாரு? தெரியும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தெரியும் என் கிருபை உனக்கு போதும்பா, அதை வச்சுக்கிட்டே தான் நீ ஆண்டருக்காக ஓடணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத ஊழியம் செய்வாங்க. என்ன மாதிரி ஆளுங்க வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையா தான் வாழ செய்வாங்க. அதுக்கு ஒரு கிருபை வேணுங்க. அல்லேலூயா. எனக்கு பரலோகத்துல ஒரு பெரிய மேன்மை வச்சிருக்காரு. அல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். அல்லேலூயா. அவனுக்கு அவனுடைய பிரதிபலனை கத்த தருவா. அல்லேலூயா. இக்காலத்துக்குரிய பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சாத்தான் அவனை கொட்டி கொண்டிருந்தாலும் பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இது நீங்கட்டும், ஆண்டவரே இருக்கட்டும்பா, இருக்கட்டும்னு சொன்னாரு. அவன் அதோட தான் வாழ்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. நல்ல போராட்டத்தை ஒரு நிமிஷம். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சாத்தான் தான் கொண்டு வரான்னு தெரிஞ்சா கூட அவனுடைய கிருபை கேட்டு ஓடுவாயானால் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை
கிரயத்தை இவ்வளவுதான் பங்கை வித்தியா? வஞ்சித்து வைத்து ஆ. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை பாருங்க, நிரப்பினது என்ன? சாத்தான் இருதயத்தை ஏவினது என்ன? பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நல்ல மனசு இல்ல. அனனியாவை பார்த்து சொல்றாரு, நீ சொத்தை வித்தது உண்மைதான், ஆனா நிலத்தின் கிரயத்தை ஒரு பக்கம் ஒளித்து வைத்துட்டாயே, வஞ்சித்து வைத்துட்டாயே. பரிசுத்த ஆவியானிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை ஏவினது என்ன? பாவம் செய்ய பிசாசு ஏவுறான். பணத்தை காட்டி இதை கொஞ்சம் வஞ்சித்து வச்சுட்டு பாதியை கொடு. இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்காரா? உற்சாகமா நம்ம எவ்வளவு பேர் கொடுக்கிறோம் கர்த்தருக்காக? ஒரு லிமிட் வச்சிருக்கோம், இதுக்கு மேல சபைக்கெல்லாம் குத்துறக்கூடாதுப்பா, ஆண்டு கொடுத்துடக்கூடாது. நீ கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் நான் கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ 10 ரூபாய் எனக்கு கையில் கொடுத்தினாலும் அதை வீணா நான் செலவு பண்ணதாக சரித்திரமே கிடையாது. நான் செலவு பண்ண மாட்டேன். நான் ஒரு கஞ்ச பிசினாரி. ஆனால் ஏழைகளுக்கு கொடுப்பேன், கஷ்டப்பரம் கொடுப்பேன், மற்ற ஊழியர் கொடுப்பேன். ஆனால் நான் என் சொந்தமாக எதோ அனுபவிச்சதெல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் கர்த்தருக்காக செய்வேன். இப்போ கூட அடுத்த வாரம்லாம் அவனுக்கு ஒரு என்ன செய்யணும், அவன் அப்படியே உட்காந்துருக்க கூடாது. அந்த ட்ரம்ஸு சரி பண்ண எங்களுக்கு தேடி பார்த்தோம், கிடைக்கல. அவனுக்கு வேறு வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒருத்தர் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். ஏன்னா எல்லாத்திட்டையும் கேட்டேன், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது நான் கொஞ்சம் போட்டு வாங்கி தந்தலான்னு பார்த்தேன். சரி கொடுக்க உங்களுக்கு முடியலப்பா, அவன் கஷ்டப்படுறீங்க. அதனால நானே பார்த்தேன், ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்கேன். வாங்கினோன்னா அடுத்த வாரத்தில் இந்த 15க்குள்ளே வாங்கணும்னு நினச்சோம், முடியல. ஆனால் அடுத்த வாரத்துக்குள்ளே அவனுக்கு என்ன செய்யணும், உட்காரக்கூடாது, அவனை எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்தணும். அவனுக்கு கொடுத்த காரியத்தை நான் என்ன செய்யணும், வளர்த்து விடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 58,000 ரூபாய் வாங்கிடணும். இந்த சவுண்ட் சிஸ்டம் சரியில்லை, அதை வாங்கிடணும் முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, 3 வேளை சாப்பிட்றது 2 வேளை சாப்பிட்டு அந்த கடனை அடைச்சணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏற்கனவே பாதி நாள் என்ன செய்வேன், ரேஷன் அரிசியிலே கதை ஓட்டிடுவேன். இப்போ ஒன்றும் பெருசெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. நானா சாப்பிட்டு பயங்கரமாக உயிர் வாழ தான் சாப்பிட்றேன்னொடைய சாப்பிட்றதுக்காக நான் வாழலை, செய்ய முடியும் என்னால். ஹல்லேலூயா. இது வரைக்கும் என் லைஃப்பில் எதுவுமே நான் தோத்ததே இல்லைங்க. சாதனையாளராக நான் நிற்கணும்னு நினச்சேன். இது வரைக்கும் சாதனையாளராக தான் நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஏன்னா என்னுடைய பலத்தில் இல்லை, கர்த்தருடைய பலத்தில் இது வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த அனனியாவுடைய வாழ்க்கையில் அவர் தான் வித்தாரு, அவர் தான் ஊழியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ மனசு வரல, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியான்ட்ட நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் அப்படின்னா சாத்தான் தான் அவன் உள்ளத்துல பொய் சொல்லும்படி ஏவுகிறான். உனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் கேட்க மாட்டேன். பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 கொடுக்கணும், புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, அதை காட்டில் அதிகமாக கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும், அதிகமாக கத்தரை என்ன செய்யணும், தாங்கணும் தான் வேதத்தில் இருக்கு. 10ல் 1 கிடையவே கிடையாது. நான் அப்படி கேட்கவும் மாட்டேன். ஏன்னா உற்சாகமாக யாரெல்லாம் கொடுத்து தாங்குறார்களோ அந்த காரியத்தை கத்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இவங்க வஞ்சித்து வைக்க முடியாது, பிசாசு ஏன் வராங்க, இதை கொடுக்காத, ஏன் கொடுக்குற? 1000 ரூபா வீட்டுக்காரர் கொடு போய் இன்னைக்கு இந்த ஊழியத்தை கொடுப்பான்னு சொன்னால் ஒய்ஃபு சொல்லுவாங்க, ஐயோ வேண்டாங்க, நமக்கு இருந்து அடுத்த நாளைக்கு ஆகும், பாதி கொடுத்துடலாம், இது வேண்டாம். ஹல்லேலூயா. நல்லது, உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரர் சாத்தான் தான் உன் உள்ளத்துக்குள்ள ஏன் வரான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு காரியத்துக்கு நான் கடந்து போறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று. இன்னைக்கு பிசாசு வலது பக்கத்தில் அவன் என்ன செய்யறானா, கேட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து அப்படியே விழுங்கி போடணும்னு பிசாசு நினைத்து கொண்டு நிற்கிறான். ஹல்லேலூயா. மறுபடி வாசிக்கலாமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி இங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளே, சகோதரிகளே, பிசாசு என்ன செய்யறான், வலது பக்கத்துல மாத்திரம் இல்ல சுற்றி திரிகிறான். இங்க யார விழத்தள்ளலாம், எவரை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழத்தள்ளலாம் என்று சொல்லி சுற்றி திரிகிறான்.
இன்னைக்கெல்லாம் அப்படிதான் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்துறான். உனக்கு தெளிந்த புத்தி இருந்ததுன்னா இது பிசாசா இல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துறாரா நீங்க சரியா புரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சீக்கிரம் படிச்சீங்கம்மா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில பிசாசு எவனை விழுங்கலான்னு சுத்தி தெரிஞ்சிட்டே இருப்பான். உனக்கு நிறைய உபத்திரவத்தை கொடுப்பான், பிரச்சனையை கொடுப்பான், ஏன் எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பான். ஆனா மரண பரியந்தம் உண்மையாரு. கடந்த நாள்ல நீங்க யூடியூப்ல பாத்தீங்களா